पति ब्रह्मचारी சூரஜ் தயவு செஞ்சு ஏதாச்சும் பண்ண. இஷா உள் பக்கமா தான் தபால் போட்டிருக்கு, நீ தான் திறக்கணும். சூரஜ் நீ நல்லா இருக்கியா? நான் நல்லதா இருக்கேன். இதுக்கப்புறம் பிந்தியா இல்ல வேற ஏதாச்சும் பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசணும்னு வச்சுக்கோயேன், நான் கண்டிப்பா விழுவேன். ஆனா ஊமையில வந்துதான் விழுவேன். அப்புறம் சொல்லாத என் பிரம்மச்சாரி வேறதான் போயிடுச்சுன்னு. புரிஞ்சுதா? நீ இந்த மாதிரி எல்லாம் யார் கூடயும் பேசக்கூடாது. நீ பேசுறதா இருந்தா என் கூட மட்டும் தான் பேசணும், வேற யார்கிட்டயும் கிடையாது. புரியுதா? ரொம்ப சந்தோஷம். இனிமே என்ன தோணுதோ பண்ணு. நான் இனிமே எதுவுமே உனக்கு சொல்ல போறது இல்ல. இன்னும் 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் இந்த இடத்தை விட்டு நீ நிரந்தரமா போக தான் போற. அதுக்கப்புறம் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன். என் மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ தாராளமா சந்தோஷமா நான் பண்ண போறேன். ஓ அப்படியா? அப்படிதாங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்ங்க. அப்புறம் நானும் எங்கேயும் போக போறது இல்ல. டீல் முடிஞ்சது. அது சரி. ஆமா அது சரி. சரி சரி. ஆமா சரி சரி. காவ்யாவுக்கு இவ்வளோ கோவம் வரும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அவள் ரொம்ப கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவளுக்கு இன்னும் கோவம் இருக்குன்னா அப்போ அவளை நான் வர வைக்க நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். சாரி காவியா, நான் தப்பாக பேசிட்டேன். ஆனால் என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ். சாரி. இங்க பாருடி, நான் தான் பூரன். என்னம்மா நீ? நான் உனக்காக சாப்பாடு கொண்டு வந்தா நீ என்னையே போட்டு இப்படி அடிக்கிற நியாயமா? இப்படி வா, இப்படி வா. வா செல்லம், வா வா, வந்து உட்கார். யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா சாப்பிட்டு, சீக்கிரம் சாப்பிடு. என்னங்க 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களோட பொண்டாட்டி. அப்புறம் நான் யாரும் வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் சாப்பிட்டுறேன். ஒருவேளை அத்தை பார்த்துட்டாங்கன்னா மறுபடியும் தண்டனை கொடுப்பாங்க. இந்த ஒத்த ராத்திரியில யார் இப்படி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறது? மொத்த பூரியும் இப்ப வீணா போயிடுச்சு. என்னங்க நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ईशा அம்மா 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 அம்மா. இஷா தினமும் கனவுல அவங்க அம்மாவை நினைச்சு பார்க்கறா. அவளுடைய ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றா. ஆனா அவளுடைய பிடிவாதத்தால தான் இந்த இடத்துல இருக்கா. ஆனா கண்டிப்பா இந்த வாட்டி ஒண்ணுமே நடக்காது. இந்த வீட்டை விட்டு நீ கண்டிப்பா உன்னுடைய வீட்டுக்கு போய் தான் ஆகணும் இஷா. இவ்ளோ காஸ்ட்லியான Dress உனக்கு எப்படி கிடைச்சது? இங்க பாருங்கம்மா, நீங்க பயப்படாதீங்க. இது ஒண்ணும் ஏன் ட்ரெஸ் இல்ல. என் ஃப்ரெண்டு கிட்ட இதை நான் கடன் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல இன்னைக்கு, அதனாலதான். ஓகேம்மா, எனக்கு இப்ப லேட் ஆகுதுல, நான் கிளம்புறேன். நல்லா வெற்றியோட வானா. அது சரி, எனக்கு இந்த வீட்ல யாருமே ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டாங்க போலயே.
அட ரியா, இந்த ட்ரெஸ்ல பார்க்க நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா இந்த வேலை உனக்கு தான் கிடைக்கும். இங்க பாரு, நீ ஒரு வேளை எனக்காக வேண்டிக்கிறேன்னு வையேன், அப்ப நீ எனக்கு என்ன ப்ரே பண்ணணும்னா, உனக்கு கிடைச்ச மாதிரி எனக்கும் யாராவது ஆபீஸ்ல நல்லா உயரமா பணக்கார பையனா கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. நீ இருக்கே திருந்தவே மாட்ட. வாழ்க்கையில பணக்கார பசங்களை விட நிறைய இருக்கு தெரியுமா? இங்க பாரு, வாழ்க்கையில இந்த குறிக்கோள், லட்சியம், மோட்டிவ்ஸ் இதெல்லாம் உனக்கு வச்சுக்க. ஏன்னா என் லைஃப்ல என் கவனம் எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. எனக்கு வேண்டியதெல்லாம் பணக்கார ஹேண்ட்ஸம் பையன் தான். ஹேண்ட்ஸம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா அவன் பணக்கார பையனா இருக்கணும். சரி சரி போ, இல்லன்னா லேட் ஆயிடும். போறேன் போறேன், நல்லா பணக்காரன் பையன் ஏரியாக்கு போறேன். என்னை யாராலையும் தடுக்க முடியாது. சரியான பைத்தியம். ஹலோ, சொல்லு வித்யா. அது வந்து அத்தை, இன்னைக்கு ஆடி மாசத்தோட முதல் திங்கக்கிழமை. இன்னைக்கு என்ன பூஜை செய்வாங்க? இன்னைக்கு பார்வதி தேவியை நினைச்சு எல்லாரும் பூஜை பண்ணணும். கல்யாணம் ஆனவங்க ஒரு செம்பருத்தி, கல்யாணம் ஆனவங்க 5 செம்பருத்தி வச்சு பூஜை பண்ணணும். கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி பண்ணலன்னா பூஜை முழுமையா அடையாது. ஆ, ஆ, உனக்கு புரிஞ்சிருச்சுலம்மா? சரி சரி, போன வை. சரிம்மா. சும்மா அத்தை அத்தைன்னு கூப்பிடுற, சொல்லு. அத்தை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த பூஜையெல்லாம் கல்யாணம் ஆன பொண்ணுங்க தான் பண்ணணும் இல்லையா? ஆனா பிந்தியாக்கு தான் கல்யாணமே ஆகலையே. அவ ஒரு செம்பருத்தி பூ வச்சு பூஜை பண்ண போதும்ல? பொய்க்காரி என்ன? அவ நெத்தில குங்குமம் வச்சு அக்னி சுத்தி வர்றது மட்டும்தான் பாக்கி. சூரஜும் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டான், அப்புறம் நானும் அவளை மருமகளா ஏத்துக்கிட்டேன். அதனால கண்டிப்பா அவ 5 பூ வச்சுதான் பூஜை பண்ணுவா. புரியுதா? கல்யாணம் ஆன பொண்ணுங்க 5 செம்பருத்தி பூ வச்சு பூஜை பண்ணணுமா? அப்படின்னா நானும் செம்பருத்தி பூ வச்சு பூஜை பண்ணணும்ல? அம்மா, எனக்கு 5 செம்பருத்தி பூ வேணும். எனக்கும் கொடுக்க ஆசைதான், ஆனா அந்த பொண்ணு மொத்த பூவையும் வாங்கிட்டாமா. பிந்தியா, எனக்கு நீ வச்சிருக்க பூ தர முடியுமா ப்ளீஸ்? என்னாலலாம் முடியாது. இதெல்லாம் எனக்காக நான் வாங்கியிருக்கேன். சரி பரவாயில்ல, நான் மார்க்கெட் போய் வாங்கிக்கிறேன். இது ரொம்ப பெரிய பூஜைமா. இந்நேரம் மார்க்கெட்ல இருக்கிற பூவெல்லாம் வித்து போயிருக்குமேம்மா. இப்ப பூ வாங்குறதுங்கிறது வெக்கப்போர்ல ஊசி தேடுற மாதிரி. அம்மா, அது என்கிட்ட கொடுங்க. அம்மா, வந்து இப்படி உட்காருங்க. பொறுமையா பொறுமையா. உங்களுக்கு அடிபட்டிருக்கா? காட்டுங்க, காலை காட்டுங்க, காலை காட்டுங்க. உங்க கால்ல முள்ளு குத்தி இருக்கே. இருங்க, முள்ள நடுக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்தவங்களோட வலி என்னன்னு நீ புரிஞ்சுக்கிறம்மா. அதனால ஆண்டவன் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பாம்மா. நீ எப்பவுமே தீர்க்க சுமங்கலியா இருப்பம்மா. நான் இந்த பூவை மறைச்சி ஒளிச்சு வச்சிருந்தேன். அப்பதான் இந்த பூவை நல்ல விலைக்கு விற்க முடியுங்கிறதுக்காக. ஆனா என் சார்பா இத உனக்கு நான் ஃப்ரீயா கொடுக்கறேம்மா. வாங்கிக்க. தேங்க்யூ.
பிந்தியா பிந்தியா, இன்னும் ஒரு பூ மிச்சம் இருக்கு. நீ ஆசைப்பட்டாலும் ஒரு பூ வச்சு பூஜை பண்ணலாம். ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகல, அதனால நீ சுமங்கலி பூஜைலாம் பண்ண வேண்டாம். பிந்தியா, மரியாதையா பூவை கூட நான் பூஜை பண்ணணும். உனக்கு புருஷனும் கிடையாது, அவ உன்னை பொண்டாட்டியாவும் ஏத்துக்கல, அப்புறம் எதுக்கு பூஜை எல்லாம்? இன்னைக்கு பார்வதி தேவியை நினைச்சு எல்லாரும் பூஜை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனவங்க ஒரு செம்பருத்தி பூவும், கல்யாணம் ஆகாதவங்க 5 செம்பருத்தி பூவும் வச்சு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணலனா பூஜை முழுமடையவே அடையாது. ஒரு பொண்டாட்டி யமனையும் எதிர்த்து சண்டை போடுவா. நீ ஒரு லிமிட்லயே இரு, புரிஞ்சுதா? பூஜை பண்றது என்னோட உரிமை. பூவை திரும்ப கொடு கொடு. உனக்கு பூ வேணும்ல? அப்ப நம்ம ஒரு கேம் ஆடலாமா? இப்பதானே நீ சொன்ன ஒரு பொண்டாட்டி தன் புருஷ உயிரை காப்பாத்த எமனையும் எதிர்த்து போராடுவான்னு. உனக்கு பூ வேணும்ல? அப்போ நான் இந்த போட்டியில ஜெயிச்சு நீ இந்த பூ எடுத்துட்டு போ. உனக்கு அந்த கோடு தெரியுதா? நீ அந்த கோட்டை தாண்டி இந்த பக்கம் வந்தேன்னு வையேன், அப்போ நீ தோத்துட்ட, நான் ஜெயிச்சிட்டேன். ஒருவேளை நான் அந்த கோட்டை தாண்டி வந்துட்டா நான் தோத்துருவேன், பூ உனக்கு. புரிஞ்சுதா? ஏன் என்னாச்சு? வீரவசனம் பேசினா இப்ப பயமா இருக்கா? எனக்கு ஓகே. நான் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் டி, உன்னால என் பக்கத்துல நிக்கவே முடியாது. கிருஷ்ணா, சிவபெருமானே, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். என்னென்ன நடக்குது? சூரஜ் அண்ணா, உங்களுக்காக 2 கன்னி பெண்கள் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா?
தயவு செஞ்சு உங்களை பிரம்மச்சாரி சொல்லிக்காதீங்க. முதல்ல வாடா. பிந்தியா 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 முதல்ல என்ன பண்ற சொல்லு சொல்லு சொல்லு. ஈஷா என்ன நடக்குது? சூரஜ், கண்டிப்பா இந்த பூ எனக்கு தான் சொந்தம். இந்த பூ என்னோடது. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அட பூவா? பிந்தியா என்ன பண்ற? கொஞ்சம் நிறுத்த. பேசி தீர்த்துக்கலாம். ஈஷா நீயாவது கொஞ்சம் நிறுத்து. போய் வளர்க்குறா. தள்ளி போ. தேங்க்யூ கிருஷ்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ, என்னையும் என் பூக்களையும் காப்பாத்தினதுக்கு. இனி இந்த குட்டிச்சாத்தான் சும்மாவே இருக்காது. வலிக்குது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவ நான் போட்ட கண்டிஷன்ல என்ன தோக்கடிச்சு பூவை கொண்டு போறா. நான் முதல்ல கீழே விழும்போது நீ என்ன காப்பாத்த வரல, ஆனா அவ விழும்போது நீ அவளை போய் காப்பாத்துறியா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. இல்ல பிந்தியா சொல்றதுக்கு இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. சூரஜன, உங்களையும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு படத்தோட பேர் தான் ஞாபகம் வருது. சின்ன வீடு பெரிய வீடு, சின்ன வீடு பெரிய வீடு, சின்ன வீடு பெரிய வீடு, சின்ன வீடு. அப்புறம் எனக்கு ஒரு படம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. பேர் சொல்லவா? குத்து. இல்ல எங்க எது போய் பூ வாங்கிட்டு வேணா? பூ வாங்கிட்டு வரணுமா? நான் நல்ல பணக்காரியா மாறி நான் பணக்கார பாஸா அந்த சேர்ல உட்காந்தா எப்படி இருக்கும்? யா ஓகே, நான் உங்களுக்கு திரும்ப கால் பண்றேன். பாய். பாஸ் இவ்வளவு எங்க இருக்காரு? ஓகே பாய். ஐ எம் சாரி, நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க.
ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி உங்கள் ப்ராஜெக்டை நான் நல்லா டீப்பாக ஸ்டடி பண்ணி பார்த்தேன். ஐ திங்க் நம்ம தாராளமாக கொலாபரேஷன் பண்ணலாம். ஸோ பார்ட்னர்ஸ், டீல். எனக்கு இன்னைக்கு லாட்டரி தான் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பையன் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாவும் இருக்கான், பணக்காரனாவும் இருக்கான். நைஸ் மீட்டிங் யூ. லைக்வைஸ். ஏன் யாரும் போனே எடுக்க மாட்டாரு? ஒருவேளை பிஸியா இருப்பாரு. சரி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நன்றி கடவுளே, என்னையும் என் வலையிலையும் உடையாம காப்பாத்தினதுக்கு, அப்புறம் என் பூஜையை நல்லபடியா முடிச்சதுக்கும். அட கடவுளே, என்ன கொடுமை இது! உங்களுக்கு என்னாச்சு? அட கடவுளே, இவனுக்கு என்னாச்சு? என்னாச்சுடா? சீக்கிரமா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரமா. இங்க வந்து உட்காரு, இங்க வந்து உட்காரு. உட்காரு. என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? யாரு பவுன் இப்படி பண்ணது? யாரு உன்னை அடிச்சது? அவன் பேரு சொல்லு, பேரு சொல்லுடா. ஈஷாவோட அண்ணன் அனுராக் தான்.